வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் நான் ஒரு குட்டி சமையல் சமைக்க போறேன். பிரியாணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்ய போறேன். வாங்க பார்ப்போம். 2 வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம். கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, கருவேப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நான் லேசா சூடாயின பிறகு அதுக்கு பிறகு நான் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீட்ட வாக்குல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்க. அதுவும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வருது. நல்லா கொஞ்சம் பொரிய விடணும். பொரியட்டும் வெங்காயம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், தக்காளி பழம், பாசுமதி ரைஸ் எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சிக்கனும் இப்போ பாருங்க நல்லா இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்துட்டுது. இது பொரிஞ்ச பிறகு நான் இப்போ வெள்ளைப்பூடும் இஞ்சும் பச்சை மிளகாயும் நான் இதில் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் அது எல்லாம் சேரும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் நாங்கள் புதினா இலை, கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு பிடி சேர்ப்போம். அதில் நல்லா இருக்கும். நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு பெருசாக கறிகள் எதுவும் தேவையில்லை. ஒரு முட்டை அவியலோடையே சாப்பிடலாம். இப்போ நான் இதில் புதினா சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி இப்போ போடையில் இறக்கக்கட்டை போடுவோம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ நான் இதில் சிக்கனையும் சேர்ப்பேன். நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன். சுத்தமாக கழுவி எடுத்திருக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி விடுவோம், வேகட்டும். வந்த பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு கொஞ்சம் காரத்துக்கு நான் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சின்ன டீஸ்பூனில் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி விடணும். கொஞ்சம் சின்ன நெருப்பில் தான் வைக்க வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர், நான் யோகர்ட் சேர்த்துருக்குறேன். ஒரு 3 கரண்டி யோகர்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மூடி விடுவோம். லேசாக அதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டும், கொஞ்சம் இதாகட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நான் இதுக்கு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். தண்ணி அப்போ அதையும் இப்போ நாங்கள் தண்ணியையும் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சோம்னு சொன்னால் போதும். சிக்கன் டக்குண்டு வெந்துடும். அளவாக தண்ணி ஊற்றி வைப்போம். அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றின பிறகு தான் நாங்கள் அரிசியை போட வேணும். அரிசியை நாங்கள் நேரத்துக்கே கழுவி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சோம்னு சொன்னால் அரிசியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே சோறு முடிஞ்சிடும். பாருங்கள் இப்போ நாங்கள் கிளறிட்டு மூடி விடுவோம். அது வேகட்டும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன காணொளி, நான் சமையல் காணொளி செய்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான், பெருசாக சமைக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமைக்க தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சின்ன சின்ன காணொளியாக பதிவிடுறேன். அதையும் பார்த்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உறவுகளே, ரொம்ப நன்றி. நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நான் கொதிச்ச அப்புறம் என்ன செய்கிறேன், கழுவி வச்ச அரிசியையும் சேர்த்துட்டு அதில் புதினா இலை, கொத்தமல்லி இலையும் சேர்த்து கொஞ்சம் நான் கிளறி போட்டு இப்போ மூடி வச்சோம்னு சொன்னால் நல்லா வெந்து அது கணக்காக வரும். தண்ணியை நாங்கள் அளவோடு வைக்கணும், இல்லாட்டிக்கு குழஞ்சி போயிடும் சோறு. அதனால் அளவாக கொஞ்சம் தண்ணியாக நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது. சோறு பொழுன்னு இருக்குது. அதோட ஒரு முட்டை அவியல், கத்தரிக்காய் பச்சடி எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். நான் செய்ய இல்லை. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே.